வாரத்துக்கு 2 நாள் சின்ன பிள்ளைல நாங்கெல்லாம் இருக்கும்போது எங்க அம்மா ஞாபகம் இருக்கு, சனிக்கிழமை வந்து ராத்திரி வந்து சுக்குமல்லி காஃபி கொடுப்பாங்க. அந்த பழக்கத்தை நம்ம தொலைச்சிட்டோம். ஆனா உலகத்தில் வந்து பல நாடுகள் அந்த பழக்கம் இருக்கு. நான் சமீபத்தில் ஜனவரி மாதம் 2 முறை அரபு நாடுக்கு சென்றேன். ஒவ்வொரு தடையும் நான் ஒரு தடவை இந்த புத்தகத்தில் படிச்சப்ப இந்த கவா டீ பத்தி படிச்சேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த அரபு மக்கள் அந்த பேர் மறந்துருச்சு, மஜ்லிஸா, எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து மஜ்லிஸ் அந்த மஜ்லிஸ்ங்கிற இதுக்குன்னு ஒரு அறை வைத்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் உட்கார்ந்து குடும்ப விஷயங்கள் வணிக விஷயங்களை ஒன்னா பேசும்போது அந்த கவா டீ குடிப்பாங்கன்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன். அப்போ எல்லா பெரிய மனிதர்களும் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருள் உலகெல்லாம் இன்றைக்கும் இருக்குதுன்னா அதுல பயன் இல்லாம இருக்காது. அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த தடவை தோஹால போய் இறங்கின உடனே என் நண்பரை பிடிச்சி எனக்கு 3 வேளையாவது கவா டீ குடிக்கணும், 2 நாள் தான் இருக்கிறேன், எப்படியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வகை வகையா 2-3 கவா டீ கொடுத்தார். அந்த ஹோட்டலினுடைய வரவேற்பறையிலேயே கவா டீ தான் வச்சிருக்கலாம். ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கவா டீ குடிச்சிட்டு போனா அவ்வளவு சிறப்பா இருக்கு. அப்புறம் போய் அப்படியே மார்க்கெட், சுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருந்து அங்க போனா அங்க வாசல்ல 2-3 பேர் விதவிதமா போட்டு குடிச்சான். எவ்வளவு நல்ல ஒரு உணவு. அதுவும் ஒரு தேநீர் மாதிரியான, அதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் ஒன்னொன்னு, சில பேர் குங்குமப்பூ சேர்த்து பண்றாங்க. ஒரு பாரம்பரிய அரபு குடும்பத்துல கேட்டா அவர்கள் ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க, அவங்க வேற மாதிரி பண்றாங்க. அந்த டீ நம்ம குடிச்சா என்ன தப்பா? சுக்குமல்லி காஃபியும் அப்படியான ஒரு கவா தான். கவாலையும் சுக்கு இருக்கு, தனியா இருக்கு, குங்குமப்பூ இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படியான டீயை நம்ம குழந்தைகளுக்கு பழக்கணும். நிறைய நான் வந்தப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர்ட்ட கேட்கிறேன், உங்க வீட்டுல கவா டீ குடிக்கிறீங்கன்னா இல்ல சார். ஏன் குடிக்கல? உங்க வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்துருங்க. நீங்க முதல்ல இருந்தே சுக்குமல்லி காஃபி இது மாதிரி கொடுத்து பழக்குனா அது ஒரு சிறப்பான மருத்துவ குணங்களை உடலுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்படியான மரபு சார்ந்த உணவுகளை நாம் அன்றாடம் எடுத்துக்கொண்டு வரதான் இந்த மாதிரி சர்க்கரை வியாதி, இந்த மாதிரியான இரத்த கொதிப்பு, இளம் வயதில் வரக்கூடிய மாரடைப்புகள்